ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நைட் டின்னருக்கு நம்ம வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். என் பொண்ணு இன்றைக்கி பாஸ்தா வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிருக்கா. அதனால் நம்ம வீட்டிலே சீக்கிரமாக ஒரு சிம்பிளான பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பாஸ்தா எடுத்துகிட்டு ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டோம். உப்பு, எண்ணெய் போட்டு இந்த பக்கம் வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். ஆயில் போட்டு வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் பாஸ்தாவும் வெந்துட்டு இருக்குது. அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது போட்டு நல்லா அந்த மிக்சியில் இருக்க தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இது தண்ணி எல்லாம் சுருண்டி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாஸ்தாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. தனியாக எடுத்து ஆற வச்சிட்டோம். இந்த பக்கம் நல்லா மசாலா தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நல்லா அந்த மசாலா ஸ்மெல் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை சேர்த்து லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து மட்டும் இதை நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எடுத்துக்கணும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு பாஸ்தா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக குயிக்காக நம்ம இந்த பாஸ்தா செஞ்சு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு இறக்கிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பாஸ்தா எங்கள் அம்மா எனக்காக செஞ்சுருக்காங்க. நான் கேட்டதால எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதை சூடாக சாப்பிட்டு பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னு. எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.